friends, welcome to our channel Meenu Ari Works. ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 29 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸான பீட்ஸ் ஒர்க்குக்கு போய்ட்டு சரிங்களா. ஸோ நான் அதுக்காக வந்து சுகர் பீட்டில் வந்து ஏ ஸ்டார் பிராண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நல்ல பிராண்டு சரிங்களா. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிராண்டு பார்த்திங்கன்னா ப்ரிசோ, அதுக்கப்புறம் ஏ ஸ்டார் இருக்குது சரிங்களா. இப்போ நான் ஏ ஸ்டார் பிராண்டில் இருக்க சுகர் பீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மிஷின் த்ரெட்டை நான் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 24 வந்து டூலிப் நீடில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. நானே உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஷூவிங் த்ரெட்லேயும் போடுவாங்க. நைலான் த்ரெட்டுன்னு ஒன்று விற்கிது சரிங்களா. அது வந்து நரம்பாட்டம் இருக்கும். அதுன்னு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது சரிங்களா. அந்த நரம்புலேயும் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது இப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுருங்க. நான் வந்து இப்போ எண்டில் போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் தான் வந்து போடுறேன் சரிங்களா. மிஷின் த்ரெட்டில் தான் போடுறேன் ஓகேவா. ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை நாட் பண்ணி அடியில் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயுமே பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்குங்க சரிங்களா. பேக் ஸ்டிச் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து உருவிட்டு வந்துடும். கீழே இருக்க நாட்டு வந்து உருவிடும் சரிங்களா. இப்போ பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்னு பார்ப்போம். நான் வந்து பீட்ஸில் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக லோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போதும் சரி, பீட்ஸ் லோட் பண்ணும்போதும் சரி, ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ஒரு பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் அந்த பீடு இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிகினர்ஸ் பழக வேண்டியதுக்காக சொல்கிறேன். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் நம்ம எப்படி நார்மலாக போடுவோம்னா அந்த செயின் ஸ்டிச்சு. அடுத்து வந்து இன்னொரு பீடு லோட் பண்ணி அடுத்து இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சு அடுத்தடுத்து நம்ம பீட் ரெண்டு பீட் லோட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேன். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு அடுத்து ஒரு பீடு சரிங்களா. அடுத்து ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு குட்டியாக போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது சரிங்களா த்ரெட் இருக்கிறது. ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன கலர் இப்போ சீக்வன்ஸிலாம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன கலர் நீங்கள் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் சில்க் அந்த கலர் செயின் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. மிஷின் த்ரெட்டு இல்லைன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து அப்படியே விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ போட்டுட்டேன். கீழே கிட்ட ஒரு செயின் ஸ்டிச்சு லென்த்தியாக போட்டு எடுத்துகிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த ஹூக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த ஹூக்கில் த்ரெட்டை மாட்டிட்டு 90 டிகிரியில் நீட்டில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அந்த செயின் ஸ்டிச் போடுறப்ப அந்த பீடை வந்து நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் போடணும் சரிங்களா. அப்போ தான் என்ன ஆகும், அந்த பீடு வந்து நமக்கு வந்து நவுறாது, இல்லைன்னா வந்து நவுந்து வந்துடும். ஸோ இப்போ நான் போட்டுட்டேன். இது அதே மாதிரி தான் அடுத்த பீடு லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் போடலைங்க ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் எடுத்துருக்க இந்த மிஷின் த்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியானது. அதனால நூல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்காது சரிங்களா. நீங்கள் மிஷின் த்ரெட் வாங்குறப்பே நல்லா குவாலிட்டியில் இருக்க மிஷின் த்ரெட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே கிட்ட ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். ரொம்ப கேப்பில் வந்து போட்டுறாதீங்க. ஸோ அடுத்த பீடை லோட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சு. அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த இடத்துல குத்தி எடுத்து ஒரு ஸ்டிச்சு. அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பழகிட்டு எனக்கு ஒரு 2 லைன்ஸ் மட்டும் போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சரிங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறேன், செயின் ஸ்டிச் போட்டோமா. அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒரு பீட் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு பீட் ஸ்டிச். இதே தான் வந்து இந்த லைன் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம ஓகேவா. ஸோ இப்போ போட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒரு பீடு லோட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சு.
ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக் பீடு சரிங்களா. இது சுகர் பீடு இருக்கிறதுல ரொம்ப சின்ன சைஸ் இதுதான். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸாகவே இதை கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர பீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கும் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. போட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஆரி ஒர்க் சம்மந்தமாக எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கனாலே போதும். அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து உங்களுக்கெல்லாம் ஈஸியாகவே வந்து வரும் சரிங்களா. ஸோ நான் இப்போ போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் நான் இந்த செயின் ஸ்டிச்சே வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் எப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மிஷின் த்ரெட்டில் போட்டாலும் சரி இல்லை நைலான் த்ரெட் இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஒரு பீடு 2 பீடுக்கு மேலே லோட் பண்ணி போடாதீங்க சரிங்களா. ஏன்னா நம்ம ஃப்ரேமில் போடுறப்ப ஒரு 4-5 பீடு போடுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து அதை கழட்டுறப்ப ஒரு மாதிரி குழஞ்சி ஒரு ஷேப்ஸே இப்போ நம்ம நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போடுறோம். ஆனால் நம்ம 4 பீடு 5 பீடு லோட் பண்ணி போடுறப்ப கழட்டுறப்ப அது என்ன ஆகிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேர்வ் மாதிரி போயிடும் சரிங்களா. அதனால தான் இப்போ சொல்கிறேன், ஒரு பீடு 2 பீடுக்கு மேலே லோட் பண்ணி சுகர் பீட் ஸ்டிச் எல்லாம் போடாதீங்க சரிங்களா. மற்ற ஆன்டிக் பீடு கட் பீடு டியூப் பீடு அதெல்லாம் ஒரு பீடு தான் வந்து அதுவுமே இன்சர்ட் பண்ண முடியும். 2 பீடெலாம் இன்சர்ட் பண்ண முடியாது சரிங்களா. இதே மாதிரி போட்டுக்கங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி 2 லைன் போட்டு இந்த 2 லைன்லையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். இந்த லென்த்து வந்து ரெண்டுமே இப்போ போடுற எல்லா லென்த்துமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கணும் சரிங்களா. ஒன்று சின்ன சைஸாக ஒன்று பெரிய சைஸாக போட்டுறாதீங்க, எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இந்த எண்டு வந்து வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், போட்டு ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எப்பயும் போல் என் நாட் போட்டுக்கிறேன் நான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் எண்ணாட் போட்டேன் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எண்ணாட் வந்து எனக்கு விழுந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரிம்மர் வச்சு நான் கீழே இருக்க ஸ்டிச்சை அந்த த்ரெட்டு மிச்சம் இருக்கு இல்லையா அந்த இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் தான். இது இந்த ஸ்டோன் வச்சு சுகர் பீட் வச்சு பிகினர்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சு தான் வந்து நான் பேசிக் ஓகேங்களா. ஸோ இது வந்து பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பழகிக்கங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சேன், அது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறப்ப ஈஸியாக வந்துடும் சரிங்களா. எப்பயும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு ஒரு பீடாக நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒரு பீடாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா பேக்கில் எவ்வளோ தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளிக்கங்க. நீங்கள் கோடு போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. கோடு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உருவிட்டு வந்துடும்ன்றதை விட உங்களுக்கு ஷேப் வந்து மாறி இருக்கும். கோடுனா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குங்களா, அதனால அப்படியே வரும். நம்ம போன கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு செயின் ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சில்க் த்ரெட் அடுத்து இந்த பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த பீட்ஸு அடுத்தடுத்து ஸ்டிச் இல்லாமல் கண்டினியூவாக பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு ஹேங்கிங் சரிங்களா, ஹோல்டிங் மாதிரி சொல்லுவாங்க. கண்டினியூ ஸ்டிச் சுகர் பீட்லேயே வந்து கண்டினியூ ஸ்டிச். இது நல்லா பீட்ஸை வந்து நல்லா ஒட்டி போடணும், கேப்ஸ் வந்து விழுகக்கூடாது சரிங்களா. நல்லா பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே தள்ளி நெருக்கி போடுறேன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பீட்ஸ் வந்து நகராது, உங்களுக்கு தெரியுதுங்களா, நகராது. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் 5 பீடு ஒரு ஸ்டிச் அப்படி போடுறப்ப கண்டிப்பாக அந்த பீட்ஸ் வந்து நகரதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து சுகர் பீடை பொறுத்தளவு 1 or 2 பீட்ஸ்க்கு மேலே லோட் பண்ணி போடக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ நான் போட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன், அடுத்து நான் வந்து 2 பீட்ஸ் லோட் பண்ணுறேன் சரிங்களா. 2 பீடு லோட் பண்ணி 2 பீடு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி நல்ல பேக்கில் எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போகிறப்ப ரைட் டு லெஃப்ட் நல்லா ரொட்டேஷன் கொடுத்து போட்டிங்கன்னா தான் த்ரெட்டு வந்து உங்களுக்கு சிக்கு இல்லாமல் வெளியே வரும், இல்லைன்னா சிக்கு விழுந்துக்கும் சரி. ஸோ நல்லா பாருங்களேன், உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பீடை உள்ளே தள்ளி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக வந்து இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டு வரணும். இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு கண்டினியூஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து
ஆன்டிக் பீடு. அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இதில் நான் வந்து ஒரு 4-5 ஷேப்ஸ் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் வீடியோலின்னு. ஸோ அதையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அதில் வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வரனால எப்படி பீட்ஸ் அதிலெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை புரியும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், ஷார்ப் எட்ஜஸ்ஸுமே அதை ஆட் பண்ணுங்க. ஷார்ப் எட்ஜஸ் போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லாம் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், 2 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு நல்லா பேக்கில் அந்த நீடியில் வச்சு தள்ளிட்டு ஒரே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு உங்கள் பக்கமாக பார்த்து டர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்கள் பக்கம் பார்த்து டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் போட கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பீடு வந்து லைட்டாக லூஸ் விட்டாலும் அடுத்து அந்த பீட்ஸ் வந்து ஃபுல்லாக மிஸ்மேட்ச் ஆகி கலைஞ்சு போயிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. எடுத்துகிட்டு ஒரே ஒரு சிங்கிள் பீடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து எனக்கு பீட்ஸ் வந்து கொஞ்சம் உருவி வந்துருச்சு, அதனால் ஒரு பீடாக நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி போட்டுட்டு ஸோ நம்ம வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வீடியோவுக்கு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற கிளாஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து நான் பீட் த்ரெட் எடுத்துகிட்டு 2 பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச், ரொம்ப செயின் ஸ்டிச்சு பெருசாக போட்டுறாதீங்க. ரைட் டு லெஃப்ட்னு டர்ன் பண்ணி போடுங்க சரிங்களா. இப்போ 2 பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா. லோட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, சும்மா நார்மலாக நம்ம அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து அப்படியே போடுறது தான் சரிங்களா. ஸோ இப்போ போட்டுக்கிறேன். அடுத்து அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 பீட்ஸ் லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 3 பீட்ஸ் லோட் பண்ணி போடுறப்ப அந்த த்ரெட்டு வந்து நல்லாலாம் இருக்கும், ஸ்டிச் போடுறப்ப அழகாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து லூஸ் விழுகும் சரிங்களா. அந்த லூஸ் விழுகக்கூடாது. அந்த லூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நல்ல டிசைன் போட்டிருந்தாலுமே உங்களை ஃப்ரேம்லேருந்து அந்த கிளாத்தை கழட்டுறப்ப வளைவா அந்த மாதிரி வந்து போயிடும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து 2 பீடுக்கு மேலே சுகர் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க. சுகர் பீடில் பெஸ்ட்டு பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா A-Star தான் சரிங்களா. அதுதான் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேட் வைஸுமே கொஞ்சம் கம்மி சுகர் பீடில் இந்த A-Starங்கிறது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ், சிம்பான் ஒரு பிராண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரிசோ, ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. உங்களுக்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரைஸ் வைஸும் ரொம்ப கம்மி. அதான் இப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் சரிங்களா. இப்படியே குட்டி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த லென்த் இது ஃபுல்லாக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு நான் லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நம்ம வீடியோ வேறு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் சரிங்களா. எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் ஸ்டிச்சில் வந்து லோட் ஸ்டிச் சரிங்களா. நீங்கள் கரெக்டாக லைன் போட்டு போடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டிச்சை இதில் 2 லைன் எனக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து 4 ஷார்ப் எட்ஜஸோட டிசைனை ஆட் பண்ணுறேன். அதுலேயுமே இந்த சுகர் பீடை வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.